ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா விஐடி எம்டெக் இன்டெகிரேட்டரோட ரேங்க் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து 10th வந்து 8 PM அந்த டைமில் சீட் அலாட்மெண்ட் கிடச்சிரும். நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இப்போ ஒரு வந்து பிசிஎம் அண்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 86% எந்த ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 3239 வந்திருக்கு. அதே மாதிரி 83.33 அவங்களுக்கு 10,686 வந்திருக்கு. அது மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா 68.88 அவங்களுக்கு ரேங்க் வந்து 10,983 வந்திருக்கு. இந்த மூணுமே டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த குரூப் டிஸ்கஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும். ப்ளஸ் உங்களோட டவுட்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து எக்ஸ்பெக்டிங் இன்டேக்ஸ் வந்து சென்னை ப்ளஸ் வெள்ளூர் கேம்பஸோட இன்டேக்ஸ் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இன்டேக் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சுவலி லாஸ்ட் இயரோட இன்டேக்கை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 350 to 500 ஸ்டூடெண்ட்ஸு. இது எம்டெக் இன்டெகிரேட்டட் இன் டேட்டா சயின்ஸுக்கு. அதே மாதிரி 350 to 500 எம்டெக் இன்டெகிரேட்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். 700 to 1000 எம்டெக் இன்டெகிரேட்டட் சாஃப்ட்வேர். இந்த 3 கோர்சஸ் தான் சென்னையில் அவைலபிளாக இருக்குது. இந்த இன்டேக் தான் எடுப்பாங்க. லாஸ்ட் இயரோட ப்ரெடிக்ஷன் வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வெள்ளூரில் 2 கோர்சஸ் இருக்குது. 350 to 500 அதுவும் எம்டெக் இன்டெகிரேட்டட் இன் டேட்டா சயின்ஸு. 700 to 1000 எம்டெக் இன்டெகிரேட்டட் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்த 2 கோர்சஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த இன்டேக்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. இது எல்லாமே அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி பார்த்துடலாம். சாய்ஸ் ஃபில்லிங் கிட்ட நம்ம அவைலபிளாக இருக்குது. நமக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் வந்து நம்மளோட ஃபீ கேட்டகரி. செகண்ட் திங் வந்து நம்மளோட பிசிஎம் வச்சு ரேங்கை வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே சேர்த்து 3000 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே ரேங்கிங் இருந்தால் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஷியோராக கிடைக்குன்ற பட்சத்தில் நம்ம பண்ணலாம். இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. எம்டெக் இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டகரி 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபில் பண்ணக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸ்க்ரீனில். யுவர் சாய்ஸ் ஆர் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. சீட் அலாட்மெண்ட் வில் பி டிஸ்பிளேடு 10th. நம்ம வந்து கம்மிங் 10th வந்து நம்ம சீட் அலாட்மெண்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 20th வந்து ஃபீ பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகும். எம்டெக் இன்டெகிரேட்டட் சீட்ஸ் வந்து இப்போது இதில் இல்லாதவங்க ஏபி போபால் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஏபியும் பார்த்திங்கன்னா நல்ல கோச்சிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் கேம்பஸ்லாம் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு வந்து வேறு எனக்கு எம்டெக் வேணாம், எனக்கு வந்து வேறு காலேஜஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.